நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பலமாக இருந்தால் என்ன பண்ணணும், பலவீனமாக இருந்தால் என்ன பண்ணணும், கேது பாவன் அதுமாரி பலமாக இருந்தால் என்ன பண்ணணும், பலவீனத்தில் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம முன்னோருக்கு அதுக்கு என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா, கேது பலம் பெற வேண்டுமா, அதாவது கேது உங்களுக்கு பலத்தில் இருக்காங்கன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை, பரிகாரம் கிடையாது, கோயில் குளம் தேவையில்லை, இஷ்டமாக இருந்தால் நீங்கள் போய் வந்து போனால் விநாயகர் பெருமாளுக்கு நீங்கள் பூஜை பண்ணிட்டு வரலாம். இதே தோஷமாக இருந்துச்சு வச்சுங்களேன், என்ன கேட்கிங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு பிரச்சனையை இழுத்து விடுவாங்க. அப்போ இந்த கேது பகவான் வச்சுக்கலாம் மருத்துவ பணியில் ஈடுபடுறதுக்கும் வச்சுக்கலாம் மருந்து சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் கேது பகவான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் வந்து போனால் கேது பகவானுடைய தோஷம் சொல்லக்கூடிய ராகு தோஷத்தில் கேது பகவான் கொடுக்குறாரா அல்லது ராகு பகவானை கொடுக்குறாரா தெரிஞ்சுக்கிட்டு கேது பகவான் கொடுக்குறார். அப்போது கேதுவோடைய பங்கு என்ன, லக்னத்துக்கு முதல்ல யார் இருக்கா, ராகு இருக்காங்க இருக்காங்க. அது எப்படி சார், நம்ம பொதுவாக ராகு கேதுங்கிறோம், அப்போ கேது பகவான் எப்படி நன்மை கொடுக்குறாரு, ராகு பகவான் எப்படி தீமை கொடுக்குறாரு, அதேமாதிரி ராகு பகவான் எப்படி நன்மை கொடுக்குறாரு, எப்படி கேது பகவான் தீமை கொடுப்பார் அப்படின்னு கேள்வி நமக்கு வரும்ல. அப்போ அது வரக்கூடிய வாய்ப்புன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய லக்னத்துக்கு கேது பகவான் வந்து போனால் எத்தனாம் இடம் அப்படின்னா தோஷம் சொல்லக்கூடிய 1, 4, அதுக்கப்புறம் 7, 8, 12 வந்து போனால் இந்த கேது பகவான் லக்னத்துக்கு முன்னோடியாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள்.